துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இதை கவனிக்காமல் விடக்கூடாது. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, புகழ், பதவி, தொழில் இதில் எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இப்போ கவனித்து தான் ஆகணும். துலாம் ராசிக்காரங்க, துலாம் ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடம்ங்கிற தைரியம், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், நீங்கள் எப்படி மற்றவங்கள அணுகிறீங்க, உங்கள் சகோதரர், உங்கள் பயணங்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடியவர். 6ஆம் இடம்ங்கிற அதுவும் ஒரு விதமான உபஜயஸ்தானம், தைரியஸ்தானம். உங்கள் செயல் வீரியம் எப்படி இருக்குது, உங்கள் எதிரிகள், உங்கள் கடன், உங்கள் நோய் எப்படி இருக்குது, நீங்கள் மற்றவங்கக்கிட்ட அனுசரித்து போவீங்களா இல்லையா அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த 6ஆம் இடம். சரி, இந்த ரெண்டுக்கும் அவர் தான் அதிபதி. அவர் இப்போ கோச்சார ரீதியாக உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான மிதுனத்திலிருந்து நகர்ந்து கடகம்ங்கிற 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார். இது நல்ல பலனை கொடுக்குமா? இப்போ குரு திசை குரு புத்தியே உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தொழிலில் ஒரு எவ்வளவோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் தன்னுடைய ஈகோவால், தன்னுடைய கவனக்குறைவால், நான் பெரிய திறமைசாலி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்துருவாங்க. குருதசையே நடக்கலைன்னா கூட இப்போ முதலீட்டு தொழில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த முதலீட்டு தொழிலில் பணத்தை சுழற்சி பண்ண முடியாமல் உங்கள் புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் பேராசைப்பட்டு மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலையோ, அவசரப்பட்டு யாரையாவது கூட்டு சேர்த்தக்கூடிய சூழ்நிலையோ பண்ணி தொழிலில் கடன், விரோதிகள், தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிடும். நீங்கள் சமுதாயத்தில் அரசியல்லையாகட்டும், வேறு ஏதாவது கூட்டு அமைப்புகளாகட்டும், நீங்கள் ஏதாவது முக்கிய தலைவராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பதவியை காப்பாற்ற நீங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு சின்ன சின்ன கசப்புகள் இருக்கும், இடம் மாறிடுவாங்க, தப்பிச்சுக்குவாங்க. ஆனால் பெரிய முதலீடுகள் போட்டிருக்கிறவங்க, புதுசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, கடன் வாங்கி முதலீடு போட்டு அதை காப்பாற்ற போராடிட்டு இருக்கிறவங்க, ஒரு 5 வருஷம் ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து அந்த 5 வருஷத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி முதலீடு பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தொழிலை தொடங்கக்கூடவே கூடாது. எவ்வளவு நல்லா தெரிஞ்ச தொழிலாக இருந்தாலும், நீங்கள் அதில் எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருந்தாலும், நீங்கள் பணம் போட்டிங்கன்னா இப்போ உடனே பணம் பண்ண முடியாது, அவ்வளோதான். நீங்கள் உடனடியாக ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுத்து நான் கடன் அடைக்கணும், மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும், இதுக்கு நான் பொறுப்பேற்றிருக்கேன் அப்படின்னு 10 பேர் உங்களை நம்பி இருக்கான், 100 பேர் உங்களை நம்பி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற உடனடி முன்னேற்றத்தை, உடனடி காசை நீங்கள் எதிர்பார்க்குற சூழ்நிலையில் இருந்தால் தவிர்த்துருங்க. எனக்கு 4 வருஷம் கழித்து தான் இதனுடைய செட்டில்மெண்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் எதுக்கு பயப்படணும் அப்படின்னா, உங்கள் திசா புத்தி தொடர்ந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலில் நீங்கள் உங்கள் ஜாதகம் குவாலிஃபைடாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கிரகங்களை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும். ஆக மொத்தத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு தொழிலில் முதலீடு போடுறதுல மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் அதிபதி 2 பார்க்குறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் சங்கடமான சின்ன சின்ன பேச்சுக்கள் இருக்கும், பொருளாதார கஷ்டங்கள் கொஞ்சம் வரும், அதை தவிர்க்க முடியாது. இப்போது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் ஒரு பார்க்குறதுனால என்னென்னா, தாய்க்கு சிறு மருத்துவ செலவு அல்லது பூமி வாசல் சம்பந்தமான சின்ன சின்ன வழக்குகள், அது சம்பந்தமான சிறு சங்கடங்கள் ஏற்படுறது. 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல வேலை உறுதியாக கிடைக்கும். ஆக மொத்தத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை பெருசாக எதிர்பார்க்காம அழகாக இந்த காலகட்டத்தை நகர்த்திட்டு போகிறது தான் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தளவு இது ரொம்ப நல்ல விஷயம். சப்போஸ் உங்களுக்கு 2ஆம் இடத்துலையே செவ்வாய் இருக்கார், 4ஆம் இடத்துலையே சனி இருக்கார், 6ஆம் இடத்துலையே குரு இருக்காருன்னா இந்த டிரான்சிஸ்ட் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதக ரீதியாக நடந்துட்டு இருக்கிற தசாபுத்தியும் இது கூட லிங்க் ஆகும்போது இதனுடைய மார்க் 10 குறைஞ்சிரும். ஆனால் பொதுப்படையாக பார்த்தா இந்த காலகட்டம் ஒரு கவனமாக நீங்கள் பொருளாதாரத்தில் இருக்க வேண்டிய காலகட்டம். இதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களோட வேலைக்கு இருக்கிறவங்களுடைய மருத்துவ செலவுக்கு உதவி பண்ணலாம். அல்லது
வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமியை போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணி வணங்கிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் ஏற்படக்கூடிய பதட்டம் குறைஞ்சு வருமானம் ஓரளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இது செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கொடுக்கும். அநாத ஆசிரமத்தில் இருக்கிற வயசானவங்களுக்கு படுக்கை தானம், அதாவது பாய் தலகாணி இந்த மாதிரியான பொருட்களை தானம் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக அந்த சங்கடமான காலகட்டத்தை கடந்து போகக்கூடிய சக்தியை உங்கள் குலதெய்வமும் நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமும் கட்டாயம்